Hi all, welcome back to my channel and thank you for choosing to watch this video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸில் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஒன்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் இட். இப்போது இந்த இயரிங் பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் செகண்ட் இயரில் ஒரு ஈவெண்ட்டுக்கு saree கட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். அண்டு அது மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்க்கு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் அவுட்டிங் ஷாப்பிங் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வாங்கி கலெக்ட் ஆனது தான் இந்த இயரிங்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டட் டைப் இயரிங். இது நார்மலாக குர்த்தி சுடி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயரிங் வந்து ரொம்ப ஸ்பெஷலான இயரிங் ஆக்சுவலி. ஏன்னா யூஸ்வலாக வந்து மேலே இருக்க பார்ட் வந்து அந்த குட்டியாகவும் ஜும்கா தான் பெருசாக இருக்கும். இதில் அந்த செமி சர்க்கிள் பார்ட் வந்து கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக ஸ்டட்டடாக தெரிகிறதுனால சூப்பராக இருக்கும். ஜும்கா குட்டியாக இருக்கும். ஹாஃப் சாரீ லுக்குக்கெலாம் இது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப லேட்டஸ்ட்டாக நான் வாங்கின இயரிங். ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அங்கே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த க்ரீன் கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. பட் இந்த டிசைனில் வேறு கலர் இல்லாததுனால வந்து நான் இதே இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இது இன்னும் யூஸே பண்ணலை. இனிமேல் மேபி தீபாவளிக்கு ஏதாவது இதுக்கு பேர் பண்ணுற மாதிரியான saree வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். லெட்ஸ் see. நான் அப்படி வேர் பண்ணால் ஐ வில் ஷோ யூ கைஸ். அண்ட் இந்த இயரிங்லாம் பார்த்தா வந்து நான் டி நகரில் தீபா ஸ்டோர் அங்கே வாங்கினது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வாங்கினது தான். இது வந்து ஒரு நல்ல ஃபெஸ்டிவ் வேருக்கு கிராண்டான ஷால் கிராண்டான துப்பட்டாவோட வந்து வர்ற குர்த்தீஸ்க்கெலாம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இயரிங் வந்து கொஞ்சம் பிளாக் மெட்டல் மாதிரியும் இருக்கும். அண்ட் இது வந்து சாரீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மேலே மல்டி கலர் இருக்கிறதுனால அந்த எல்லா கலர் சாரீஸ்க்குமே யூஸ் ஆகும். அண்ட் இந்த குட்டி இயரிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப இருந்து வச்சுருக்கிறது இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே ஒரு மினிமலிஸ்ட் பேசிக் கேஷுவல் லுக்குக்கு சூப்பராக சூட் ஆகும். இந்த 2 இயரிங்ஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸாவது நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் லைக் நம்ம யூஸ்வலி வேர் பண்ணுற ட்ரெஸ்ஸில் வந்து ரெட் கலர் அண்ட் க்ரீன் ஷேட் வந்து ஈஸியாக வரும். ஸோ எல்லாத்துக்குமே அது சூட் ஆகும். ரொம்ப கோ டு இயரிங்ஸாக இருக்கும். அண்ட் இந்த குட்டி இயரிங்ஸ் எல்லாமும் வந்து லைக் வெனவர் டக்குன்னு எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு வந்து செமையாக சூட் ஆகும். அண்ட் இந்த இயரிங்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ஸ்டட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நமக்கு இயர்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்காது. அதுவே ஒரு மெயின் ரீசன் நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு. That's all for today. Thank you for watching so long. Thank you so much. Bye guys. Take care. Bye bye.